அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு ஸ்டோரி வடிவத்தில் சொல்லி நமக்கு புரிய வைக்கின்றான் என்பதனை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று சூரா பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 67வது வசனத்திலிருந்து 73வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நமக்கு கற்றுத்தருகிறான், சொல்லி காட்டுகின்றான். அந்த சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கொலை நடந்து விட்டது. இப்ப நபி அந்த மக்களுக்கு இப்ப யார் கொலையாளின்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல இருந்து வரக்கூடிய செய்தியை சொல்றாங்க. என்னன்னா, ஒரு மாட்டை அறுத்து அந்த கொலையுண்டவர் மீது அடிங்க, அவர் எழுந்து யார் கொலை செஞ்சாங்கன்னு அறிவிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்றாங்க. அப்ப இது ஒரு சிம்பிளான மேட்ரு. உடனே ஒரு மாட்டை போய் எடுத்து பிடிச்சி அவங்க சாதாரணமா சாப்பாட்டுக்கு எதாவது இருப்பாங்களோ அந்த மாதிரி மாட்டை அடிச்சிருந்தா விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, மாடு எப்படிப்பட்டதுன்னு நீ கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே திருப்பி அவங்க எல்லாட்ட கேட்டு திருப்பி பதில் சொல்றாங்க. மாடு ரொம்ப கன்றாவும் இருக்காங்க, ரொம்ப கிழட்டு மாடாவும் வயது இருந்த மாடாவும் இருக்காங்க, அப்படி ஒரு நடுத்தரமான வயசுல உள்ள ஒரு மாடுன்னு எல்லாம் சொல்றான். அப்படியா, அப்படின்னா என்ன கலர்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா, அது ஒரு குங்குமப்பூ கலராக இருக்கும். உலகத்துல இப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு கரு மஞ்சள் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலரையும் சொல்லிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, குழப்பமா தான் இருக்கு. அதனால மறுபடியும் அது எப்படிப்பட்ட மாடுன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவா எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மறுபடியும் நபி அவங்களுக்கு அறிவிச்சு கொடுக்குறாங்க. அந்த மாடு விவசாயத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்க உழவு மாடா இருந்திருக்காது, அது மாதிரி தண்ணீர் இறைக்க பயன்படுத்தப்பட்ட மாடாக இருந்திருக்காது, அது மேல தழும்புகள் இருக்காது, மாசு மறு இல்லாத கொம்புலாம் உடஞ்சிருக்காது, ஒரு நல்ல மாட்டை அறுக்கணும்னு அல்லா சொல்றான்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து அறுக்க மனம் இல்லாமல் அறுத்தார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த சம்பவத்தின் பின்னணியில நம்ம என்ன புரிய வைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, எப்ப நம்பிக்கைன்னு வந்துருச்சோ, அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை என்று வந்து விட்டதோ அதுல அதிகமா கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம வாழக்கூடிய காலம் ஒரு வகையில கன்ஃபியூஷனான காலம். இப்ப இந்த காலத்துல நம்ம ஒரு நம்மளை போன்ற சாதாரண மாணவர்கள் அறிவியலை நோக்கி கேள்வி கேட்டா, எந்த அறிவியலா இருந்தாலும் சரி, மருத்துவ அறிவியலா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, வானியலா இருந்தாலும் சரி, புவியியலா இருந்தாலும் சரி, அதை நோக்கி கேள்வி ஏதாவது கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இதை நோக்கி இதை பார்த்து அறிவியல் நோக்கி கோவப்படுது. ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னாட்டா, அவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னாட்டா, நீ சயின்ஸா படிச்சிருக்கிற, நீ எப்படி இதை பத்தி பேச முடியும், இதை பத்தி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சயின்ஸ் படிக்கல, அதனாலதான் நம்ம கேள்வி பிறகுது. இன்றைய காலகட்டம் ஒரு காலத்துல தகவல்களை இன்ஃபர்மேஷன்களை மறைத்து வைத்து நமக்கு தேவைன்னா இன்ஃபர்மேஷனை வாங்குறது, காசு கொடுக்கணும்னு இன்ஃபர்மேஷனை வித்து நம்மள்ட்ட இருந்து பணம் சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு இன்ஃபர்மேஷனை சோசியலைஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. நீங்க நாங்க போடுற தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கு, உடனுக்குடனே வரணும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை சோசியலைஸ் பண்ணாதான் இன்னைக்கு காசு அப்படிங்கிற அளவுக்கு மாறினதுனால இன்ஃபர்மேஷன் எக்கச்சக்கமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது இந்த மாதிரி சயின்ஸ் அறிவியல் சம்பந்தமான சில செய்திகள் கிடைச்சிருச்சு. ஆனா இன்றைய நிலை எப்படி ஒரு காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க மத நம்பிக்கைகளை நோக்கி கேள்வி கேட்கக்கூடாது, அறிவியலை நோக்கி கேள்வி கேட்கலாம்ங்கிற இடத்தினாலதான் அறிவியல் அன்றைக்கு இவ்வளவு பாப்புலர் ஆச்சு. இப்ப இன்றைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி திருமறை குர்ஆனே என்ன சொல்லுது அப்படின்றாட்டா, அல்லதீன இதா துக்கிருபி ஆயாத்தி ரப்பிஹிம் யஹ்ரு அலைஹா சும்முமியானா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் யாரு அப்படின்றாட்டா, அவர்களுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்களே ஓதி காண்பிக்கப்பட்டாலும் அவர்கள் குருடர்கள் செவிடர்கள் மாதிரி அவர்கள் விடமாட்டாங்க, கேள்வி வைப்பாங்க, யோசிப்பாங்கன்னு சொல்லி காட்டுது. அன்றைய மத எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுகள் எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு வச்சிருந்ததை உடைச்சு இதில் கேள்வி கேளுங்கள் கற்றுத்தந்தது இஸ்லாம் தான். அதற்கு பின்னால் அந்த மத நம்பிக்கைகளில் கேள்வி கேட்க முடியாது, நீங்க எதை வேண்டாலும் யோசிக்கலாம், எப்படி வேண்டாலும் கேள்வி கேட்கலாம், அதனால அந்த நம்பிக்கைகளுக்கெல்லாம் மாற்று அறிவியல் தான் என்று ஒரு காலத்தில் அறிவியல் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு புதிய மதமா ஆயிடுச்சு அறிவியல். என்ன அப்படின்னா, அறிவியலை நோக்கி சாமானியர்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது, அது நீங்க அறிவியல் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கு வந்ததுனால இன்றைக்கு பெரிய கன்ஃபியூஷன், குழப்பம் நிலவுறதை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னாட்டா, நம்மளே பெரும்பாலும் நம்பிக்கை உள்ளவர்களை என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாட்டா, எல்லாத்திலையும் கேள்வி கேட்கணும். இதை ரெண்டா பிரிச்சு பார்க்கணுங்கிறத இந்த வசனம், இந்த வரலாறு, இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடியது. என்ன அப்படின்னா, நீங்க எதில் கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிற எல்லாமே திறந்திருக்கு. இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் மறைவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அந்த விஷயங்களிலே உங்களுக்கு உத்தரவிடப்பட்டால் அதுல நீங்க கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, அதை அப்படி செஞ்சுட்டு போறோம்னா அதுல யோசிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. மற்ற எல்லாத்துலயும் நீங்க எந்த எண்டு வரைக்கும் வேண்டாலும் யோசிச்சுக்கலாம். உங்களுக்கு உத்தரவிடப்பட்டதை செய்வதற்கு அல்லாஹ் உன்னை உத்தரவிடுறான், நபி உங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல டூ மச் அறிவை பயன்படுத்தி கேள்வி வைக்காதீங்க. நிறைய நேரங்கள்ல நம்பிக்கைகள்ல, ஆன்மீக நடைமுறைகளில இப்படி நிறைய கேள்வி கேட்கறது பொருந்தாதுங்கிறத தாண்டி
கடைசியில் அது செய்வதற்கு மிகச் சிரமமாக நம்மளுக்கு கஷ்டமான ஒன்றாக மாறிவிடும். அதனால அதுல சொல்லப்பட்டால் அதை அப்படியே செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கணும். மற்றபடி இந்த உலகத்தில் யோசிப்பதற்கு சிந்திச்சு மற்ற எல்லாமே யோசித்து சிந்தித்து செய்வதற்காக உள்ளது அப்படின்னு 2 பகுதியாக எதையுமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல, எதை எல்லாத்துலயும் கேள்வி கேளுங்கன்னு சொல்லல. இதை பிரித்து தந்திருக்கிறது. சிலவற்றில் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டா உங்களுக்கு சிரமமா போயிடும், அதனால அப்படியே எடுத்துட்டு போயிருங்க. மற்ற எல்லாத்திலும் நீங்க கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தெளிவா நடங்கள் என்று மத நம்பிக்கையாகவே இருந்தாலும் அப்படித்தான் கேள்வி கேட்க வேண்டும்னு சொல்லி தர்றது. இது இன்றைய காலகட்டத்து அறிவியலுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறலாம். அதுக்கு பொருந்து வரலை அப்படின்னு சொல்லி சொன்னா அறிவியல் சமகாலத்துல அறிவியல்னு சொல்லக்கூடிய தகுதியை இழந்துருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம நம்பிக்கிறலாம். அதனால மத நம்பிக்கை என்று வரும்போது அதில் மிதமிஞ்சின கேள்விகள், ரொம்ப அதிகமான கேள்விகள் கேட்டு நமக்கு நாமே சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்கிறத இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு கற்றுத்தருகிறது. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.